நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரியமான ஜோஷுவா டிவி நேயர்களான இவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறேன். இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பேசும்படியாக, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அருமையான இந்த மகிமை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் நீர் அடியனை மறைத்து வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கிரியை செய்து அவர்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் உண்மையாக உறுதியாய் பற்றிக்களவும் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியிலும் இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைகளாயிருந்து கர்த்தர் அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிற அந்த வழியிலே வனாந்தரத்திலே அவர்கள் தங்கியிருக்கும்போது நடக்கிற ஒரு விஷயம். இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவர் அவர்களுக்கு வனாந்தரத்திலே தேவையான உணவை கொடுத்து அவர்களை போஷித்து அவர்களை வழிநடத்தி வருகிறார். ஆனாலும் இந்த வேளையிலே ஜனங்கள் என்ன செய்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவர் இந்த என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அந்த மன்னா கொத்தமல்லி விதையும் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சபைப்பார்கள். அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. அப்போது ஆண்டவர் கொடுக்குற அந்த மன்னா எப்படிப்பட்டதுன்னா, பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு அருளப்பட்ட உணவு. அந்த உணவுடைய ருசி புதிதான ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்ததாம். ஒலிவ எண்ணெய் இப்போலாம் சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம், ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க, நீங்கள் உங்கள் உணவுகளில் மற்ற எண்ணெய்களை விட ஒலிவ எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, நல்ல ருசியாகவும் இருக்கும். அதே போல் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அந்த மண்ணா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி விதயம், பார்க்குறதுக்கு முத்து போன்ற நிறம், டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்ததாம். அவ்வளவு டேஸ்டான மண்ணா ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே பனி பொழிந்து அதில் மன்னாவை அவர்கள் பொறுக்கி கொள்ளும்படியாய் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் அந்த ஜனங்களை பாருங்கள், இப்படி பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மன்னாவை பெற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்டும் அதன் மூலம் திருப்தி அடையாமல் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும்போது இவங்க பண்ணுகிற அந்த காரியம் என்ன செய்யுதுன்னா, ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டியது. அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாக இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. மோசேயிடம் போய் இந்த ஜனங்கள் முறையிட ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு இந்த மன்னா வாழ நாங்கள் திருப்தி அடையலைன்னு சொல்லும்போது
இதை கேட்ட உடனே ஆண்டவருக்கு கோபம் உண்டது. ஒரு பக்கம் பார்த்தோன்னா இது இந்த ஜனங்களுடைய ஆசை. மன்னா தினமும் மன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், இறைச்சி சாப்பிடணுங்கிறது ஆசை. ஆனால் அந்த ஆசை ஆண்டவருக்கு பிரியமான ஆசையா? இதை தான் நம்ம இந்த முதலாவது பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம். நம்ம கேட்கிறது, நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கிற நம்முடைய ஆசை அவருக்கு பிரியமானதா, அவருக்கு விருப்பமானதா? ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. மன்னா, வானத்திலிருந்து பொழியப்பட்ட மன்னா, அது எப்படிப்பட்டது? முத்து போன்றது, அது கொத்தமல்லி விதயம் மாத்திரம் அதில் சேர்க்கப்பட்டது போன்றது, அதோடைய ருசி புது ஒலிவ எண்ணெய் போன்றதுன்னு சொல்லி அவ்வளவு ருசியான, பார்க்கறதுக்கு முத்து போன்ற ஒரு மன்னாவை இந்த ஜனங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு எங்களுக்கு இறைச்சி தாங்கன்னு சொல்லுகிறாங்க. இப்படி தான் நாம் பல நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஆசீர்வாதம் தான் வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லுகிறோம். அப்போது எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் அதில் திருப்தி இல்லாத ஒரு தன்மை இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணப்படுகிறது. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னாவை அவர்கள் மதிக்காமல் அவங்க மனம் திரும்ப எப்படிப்பட்டதாக இருக்குது? எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தையே அவங்க திரும்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலேருந்து இவங்களை கொண்டு வந்து அவருடைய சொந்த ஜனங்களாய் மாற்றி அவருக்காக எப்படி அவருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்னு சொல்லி மற்ற இனங்களெல்லாம் கண்டுகொள்ளும்படியாக இவங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிற அந்த வேளையில் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? திரும்பியும் அவர்களுடைய அடிமைத்தன வாழ்க்கையை நினைத்து பார்க்குறாங்க. 5வது வசனத்தில் பாருங்கள், நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம்னு மோசே இடத்துல சொல்லுகிறாங்க. எவ்வளவு வேதனையாக இருக்கும் ஆண்டவருக்கு, எவ்வளவு கோபம் வரும். நான் உங்களை அங்கேருந்து ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து உங்களை கொண்டு வந்தேன், ஆனால் உங்கள் நினைவுகள் முழுவதும் எப்படி இருக்கிறது? மீண்டும் அந்த அடிமைத்தனத்தையே நினைப்பூட்டுகிறதா இருக்குது. அதையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நான் சுதந்திரமாக என் சொந்த ஜனமாக உங்களை பிரித்து கூட்டு வருகிற இந்த வேலையிலும் உங்கள் மனம் இன்னும் எங்கே தான் இருக்குது? அடிமைத்தனத்தில் நீங்கள் வாழ்ந்த அந்த இன்பம் தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. இவ்வளவு தூரம் வனாந்திரத்தில் கூட்டி கொண்டு வந்து அதிசயமாய் உங்களுக்கு நான் இந்த வானத்திலிருந்து பொழிகிற மன்னாவை விட அடிமைத்தனமாக இங்கே எகிப்தில் சாப்பிட்ட கொம்மட்டி காய்களும் வெங்காயங்களும் வெள்ளை பூண்டுகளும் நினைவில் இருக்கிறது அப்படின்னு அந்த ஜனங்கள் சொல்லும்போது எவ்வளவு வேதனை ஆண்டவர் அடைந்திருப்பார், எவ்வளவு கோபம் அவர்களுக்கு ஆண்டவருக்கு வந்திருக்கணும். அப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட ஆசையாக இருக்கிறது. நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய சொந்த ஜனங்களே அவர் கொடுத்த ஆசையினால் திருப்தி அடையாமல் போகிறாங்க. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்போவுமே நம்மளை திருப்திப்படுத்துகிறதா இருக்கும். ஆனால் நாம் நம்முடைய இருதயத்தில் வேறொரு ஆசையை வைத்துக்கொண்டு அந்த ஆசை கிடைக்கல அப்படின்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரிடத்தில் திருப்தி அற்றவர்களாய் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணாம், அந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கேட்கிறவராக இருக்கிறோம். நம்ம ஆசைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கணும். அவருக்கு சித்தமான ஆசைகளாய் நம்முடைய ஆசைகள் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ இந்த ஜனங்கள் முறுமுறுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை இவர்கள் கேட்காமலே இவர்கள் விரும்புகிற ஆசைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் எப்பொழுது எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் வேண்டாம், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் வேணும்னு சொல்லும்போது அது ஆண்டவருடைய கோபத்தை மூட்டி விடுகிறதா இருக்கிறது. அப்போது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நாம் தேவனிடத்துக்குள்ள கேட்கிற காரியங்கள் இல்லை பிடிவாதமாய் நம்ம அவரிடத்தில் கேட்கிற வேண்டுதல்களை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார். சரின்னு கொடுத்துருவார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் காடை வேணும்னு கேட்டாங்க, இறைச்சி வேணும்னாங்க, கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆனால் அதற்கு பின்னாடி அவர்கள் எவ்வளோ வேதனைப்பட்டார்கள் என்பதை நம்ம முதலாவது இந்த 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே பார்த்தோம். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார்னு பார்க்குறோம். அப்போது எப்படி ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வேண்டான்னு சொல்லிட்டு நாம் கேட்குற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் நமக்கு சந்தோஷமோ நிறைவோ இருக்காது.
அந்த ஆசீர்வாதத்தில் நமக்கு வேதனை இருக்கும், நமக்கு கற்பித்தல் இருக்கும், நம்மை திருந்த பண்ணுகிறதுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இப்போ ஜனங்கள் மகா பெரிய வாதையினால் வாதிக்கப்பட்டதுனால அதுக்கப்புறம் ஆண்டவரிடத்துல திருப்தியற்ற இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை கேட்பாங்களா? கேட்கவே மாட்டார்கள். அதில் ஒரு நல்ல பாடம் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சுருப்பாங்க? ஆண்டவரிடத்துலேருந்து கற்றுக்கொண்டிருப்பார்கள். நாமும் அப்படி தான் சில வேளைகளில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை கேட்டு அதில் அடிபட்டு அப்புறம் வருவோம், ஐயோ ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டேன், முதல்ல நான் உங்கள் சொல்படி கேட்டிருக்கணும்னு சொல்லி நாம் சொல்லுகிறோம். அதைத்தானே ஆண்டவர் இன்றைக்கி உணர்த்துகிறார். நீங்கள் கேட்குற ஆசை, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் திருப்தியான ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் திருப்தி அற்றவர்களாக ஏன் இருக்கிறோன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறலை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் நம்ம நினச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிற வேலைகளில் தான் நமக்கு அந்த திருப்தியற்ற தன்மை வந்து தேவையில்லாமல் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். நாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் பொறுமையாக இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த சூழ்நிலையில் மோசே இடத்துல தான் போய் இந்த ஜனங்கள் முறையிடுகிறாங்க. மோசே என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த ஜனங்களுடைய ஆசைலாம் எப்படிப்பட்டதாக இருந்தது? உலக பிரகாரமாய் அவர்கள் வயிற்றை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதமாய் இருந்தது. அவங்க மோசையின் மூலமாய் ஆண்டவரிடத்தில் கேட்க சொன்ன ஆசீர்வாதம் அவங்க வயிற்றை நிரப்புகிற ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் மோசே இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் போய் கேட்கும்போது பாருங்கள், அதே என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். இந்த ஜனங்கள் இவ்வளவு தூரம் மோசையை வேதனைப்படுத்தி ஆண்டவரே என்னை கொன்று போடணும்லாம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பியும் மோசே ஆண்டவரிடத்துல போய் என்ன சொல்கிறாரு? இந்த ஜனங்கள்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிற மாதிரி எப்படி உங்கள் ஆவியை எனக்கு கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஆவி இவங்க மேலெல்லாம் இறங்கினா நல்லா இருக்குமே ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு தலைவன், ஒரு கூட்டத்தை நடத்துகிற தலைவனுடைய இருதயம், அவனுடைய ஆசை, அவனுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு பார்க்குறோன்னா, அவன் மட்டும் இல்லை, அவனுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கணும். அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? முறுமுறுக்க மாட்டாங்க, உண்மை குறித்து உங்களை கோபமூட்டுற மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் எப்படி கேட்கிறாரு? எல்லாருக்கும் இந்த தீர்க்க தரிசனம் வரத்தை கொடுத்து உங்கள் ஆவியை அவங்க மேலே இறங்க பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமே ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். அப்போது எதற்காக மோசேவை ஆண்டவர் இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு தெரிந்து கொண்டாருங்கிறதுக்கு இந்த ஒரு வசனமே போதுமானது. அவ்வளவு தூரம் இந்த ஜனங்கள் வேதனைப்படுத்தும் போது, முறுமுறுக்கும் போது, ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகிற வேளையிலும் மோசே என்ன செய்கிறாருன்னா, அந்த ஜனங்களுக்கெல்லாம் உங்கள் ஆவியை கொடுங்கப்பா, எனக்கு கொடுத்த மாதிரி இவங்களுக்கும் தீர்க்க தரிசன வரங்களை கொடுங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக பேசுகிறார். அந்த ஜனங்கள் ஆவிக்குரிய உயர்வை பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஏக்கம் நம்ம மோசேயுடைய இருதயத்தில் இருக்கிறதை பார்க்கணும். அவருக்கு புகழ் வேணும். இந்த ஜனங்களை நான் நடத்தி கொண்டு வருகிறதுனால எனக்கு புகழ் வேணும், நான் விரும்பியது இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படி சொல்லலை, உம்முடைய ஆவி இந்த ஜனங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதன் மூலம் நாம் இரண்டாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, தங்களுடைய பெருமைக்காக அல்ல, தேவனுடைய ஆவியானவர் மக்களிடத்தில் பெருகி அவர்களும் இன்னும் பெரிய ஊழியங்களை செய்ய, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாய் அவர்களும் மாறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் உள்ளவர்களாய் ஆவிக்குரிய தலைவர்கள் இருக்க வேண்டும், ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பெருமைக்காக அல்ல, தங்களுடைய ஜனங்கள் ஆவிக்குரியவைகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மோசே விரும்பியது போல விரும்ப வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைத்ததோ, நம்மை ஊழியத்தை செய்ய வைத்ததோ நம்முடைய பெருமைக்காகவோ இல்லை நம்முடைய தேவைக்காகவோ அல்ல. நம் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம மூலம் இன்னும் அநேகர் ஆவியினால் நடத்தப்படணும், நம்ம மூலம் அநேகர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. அதைத்தான் மோசேயுடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் பார்க்கிறோம்.
முதலாவது, இந்த ஜனங்கள் திருப்தியற்ற ஆசையினால் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளானாங்க. திரும்ப மோசே போய் ஜனங்களுக்காக ஜெபிக்கும்போது, ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது எப்படி கேட்கிறாரு? இவர்களும் என்ன போல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாகவும் ஆவிக்குரிய வரங்களையும் பெற்றவர்களாக இருந்தால் நல்லா இருக்குமே ஆண்டவரே அப்படின்னு போய் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். நாமும் அப்போ எப்படி என்ன செய்யணும்? மோசேயை போல பிறருக்காக, பிறரும் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்பொழுது இந்த ஜனங்களுடைய ஆசை, திருப்தியற்ற ஆசை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அவர்களுடைய ஆசை தேவனுடைய கோபாக்கினைக்கு அவர்களை ஆளாக பண்ணியது. இதன் மூலம் தேவனுடைய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசையே, அவங்களுக்குள்ளே வந்த ஆசை அவர்களுக்கு வாதையாக மாறுது. அதைத்தான் கடைசியாக நம்ம 33ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவங்க இரவு முழுவதும் பகல் முழுவதும் அந்த வந்த காடைகளெல்லாம் அள்ளி அள்ளி அவர்களுடைய கூடாரத்தில் சேர்த்தாங்க. அதை சுட்டு சாப்பிட்டு அதில் அவங்க பற்கள் நடுவில் இருந்த அந்த இறைச்சியை மென்று தின்கிறதுக்குள்ள கர்த்தர் பெரிய வாதையினால் அந்த ஜனங்களை என்ன செய்தார்? அடித்தார். இப்போது அவர்கள் ஜனங்கள் கர்த்தரினால் வாதிக்கப்பட்ட உடனே கடைசி வசனம், அந்த 11ஆம் அதிகாரம் எப்படி முடியுது? 34வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இச்சித்த ஜனங்கள் அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். அப்போது இந்த ஜனங்களை கர்த்தர் வாதையினால் அடிக்கிறாரு. வாதையினால் அடித்து மரித்து போன ஜனங்கள் ஒரு இடத்துல புதைக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துக்கு மோசே என்ன பெயரிட்டானா? கிப்ரோத் அத்தாவா. கிப்ரோத் அத்தாவா அப்படிங்கிறதற்கு தமிழில் என்ன அர்த்தம் சொல்லுகிறாங்க அப்படின்னா, ஆசையினால் மரித்தவர்கள் புதைக்கப்பட்ட இடம் என்று அர்த்தமாம். கிப்ரோத் அத்தாவா என்றால் ஆசையினால், தங்களுடைய ஆசையினால், பேராசையினால் மரித்து போனவர்கள் புதைக்கப்பட்ட இடம் என்று அர்த்தமாம். அப்போது எப்படி சாட்சியாக இருக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இச்சையினால் தங்களுடைய வயிற்றை நிரப்ப வேண்டும், தாங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உதறிட்டு அவர்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க. ஆண்டவர் கொடுத்தார். முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது? மிகப்பெரிய வாதையை சந்தித்து அநேகம் மடிந்து போகத்தக்கதாக அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஒரு வாதையாக முடிகிறதை நாம் காண்கிறோம். அப்போது இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? முதலாவது, இந்த ஜனங்களுடைய திருப்தியற்ற ஆசை. ஆண்டவர் அவ்வளவு அருமையான ஒரு உணவை, மன்னாவை அவர்களுக்கு கொடுத்த போதும் அது எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் கொடுக்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இறைச்சி தான் வேணும், எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் வேணும், ஆண்டவர் கொடுக்க ஆசீர்வாதம் வேண்டான்னு உதறி தள்ளுனாங்க. அப்பொழுதும் அவர்கள் ஆசை ஆண்டவர் கொடுத்தார். அதன் மூலம் பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டாங்க. இரண்டாவது, மோசே. இவ்வளவு சூழ்நிலைகளும் ஜனங்கள் முறுமுறுத்து ஆண்டவர் கோபம் உண்ட போதும் மோசே சொல்ல தான் செய்கிறாரு, இந்த ஜனங்களை எப்படி நான் நடத்த போகிறேன், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, என்னை கொன்று போட்டால் நல்லா இருக்கணும். ஆனால் திரும்ப அவர் என்ன செய்கிறாரு? ஆவியிலே உற்சாகம் அடைந்து, என்ன போல இவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னால் நல்லா இருக்குமே, ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக இறக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அத்தலைவர்கள், ஒரு ஜனங்களை நடத்துகிற தலைவர்கள், ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வழியில் தங்களுடைய ஜனங்களை நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். கடைசியாக, இந்த ஆசை, இதனால் தேவனுடைய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, இந்த ஆசையே அவர்களுக்கு வினையாக போய் முடியுது. இந்த ஆசையே அவர்களுக்கு வாதையாய் மாறுகிறதை பார்க்கிறோம். இதன் மூலம் நாம் ஆவிக்குரிய உண்மை என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, திருப்தியற்ற இதயம் நம்மை வாதைக்கு நேராக கொண்டு செல்லும். எவ்வளவுதான் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நம்ம கேட்டது போல், நம்ம விரும்பியது போல் இல்லைன்னு சொல்லி நாம் திருப்தி அற்றவர்களாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், நமக்கு வேதனையை உண்டு பண்ணுகிறதாய், நமக்கு வாதையை உண்டு பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதமாய் அது மாறும். இப்பொழுது அதே போல் இந்த ஜனங்கள் தேவன் அவர்களுக்கு செய்த நன்மையை மறந்து, அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்து, அந்த ஆசீர்வாதத்தையும் இழந்து, இவங்க பெற்ற ஆசீர்வாதத்தினாலையும் வாதையை பெற்று ஒரு வேதனைக்குள்ளாக இவர்கள் கடந்து செல்கிறதை காண்கிறோம். அதனால் நாம் கடைசியாக முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், ஆசைகளை நாம் அடக்க வேண்டும்.
ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கும்போது நமக்கு ஆசைகள் இருக்கலாம், ஆனால் அதை விட ஆண்டவருக்கு பிரியமான வகையில் நம்மளுடைய ஆசைகள் இருக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமே கொண்டு வரும். ஆனால் ஆசையை அடக்க முடியாமல் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வேண்டான்னு சொல்லிட்டு நாம் திருப்தியற்றவர்களாக எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டால் ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அதோட முடிவு நாம் ஆவியால் நிரப்பப்படாதவர்களாய் உலக பிரகாரமாய் இருந்து நமக்கு அதனால் வேதனை மட்டுமே கிடைக்கும் என்று நாம் இதன் மூலம் கற்றுக்கொள்கிறோம். கடைசியாக நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு ஜெபிக்க போகிறோம். மோசே ஆவிக்குரிய ஏக்கம் கொண்டிருந்தார். இதன் மூலம் நாம் கற்றுக்கொண்டது, மோசே ஆவிக்குரிய ஏக்கம் கொண்டிருந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் உலகத்திற்கேற்ற ஆசை கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லாரும் ஒரே தேவனை தான் வணங்குகிறார்கள், எல்லாரும் ஒரே சமயத்தை தான் பின்பற்றுகிறார்கள். ஆனால் இவங்களுடைய மனநிலை வேறுபட்டதாய் காணப்படுகிறது. மோசே கர்த்தரோடு இணைந்த அந்த வாழ்க்கையில் இருந்தார். ஜனங்கள் உலக பிரகாரமான மாம்சமான வாழ்க்கையில் இருந்தாங்க. மோசையுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆவிக்குரியதாக இருந்தது, ஜனங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உலக பிரகாரமாக இருந்தது. அதனால்தான் இந்த ஜனங்கள் வாதைக்கு நேராக கொண்டு செல்லப்பட்டார்கள். இதன் மூலம் தேவன் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிற காரியம் என்றால், தேவன் நமக்கு கொடுத்ததை மதித்து அதை திருப்தியாய் ஏற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவர் கொடுக்கிறதிலே நாம் திருப்தி அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். முக்கியமாக எப்படி மோசே ஆவிக்குரிய ஆசைகளை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரியதை நாடினாரோ, நம்மளுடைய ஆசைகளும் ஆவிக்குரிய ஆசைகளாக இருக்க வேண்டும். ஆவியக்குரிய நன்மைகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதையே ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது உலக பிரகாரமான நம்முடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போது இனி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது நம்முடைய தேவைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் வைத்துட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்தில் கேட்போம். மோசேயை போல நாமும் மற்றவர்களும் ஆவினால் நிரப்பப்பட வேண்டும் சொல்லி ஜெபிப்போம். நம்மை ஆசீர்வதிப்பார், மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை எங்கள் இருதயங்களில் திருப்தியற்ற ஆசைகள், உமக்கு பிரியமில்லாத ஆசைகள் எங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம் ஏசப்பா. ஒருவேளை அது எங்கள் ஆசீர்வாதங்களை நாங்கள் அடைவதற்கு தடையாக இருக்கலாம். எங்களுடைய ஆசைகள் எங்களுக்கு வேதனை கொண்டு வருகிறதா இருக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அமேன் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. அதனோடு வேதனை இல்லை, நீர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆசைகள் எல்லாம் உம்மது சித்தமாக இருக்கணும். உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்கணும் ஏசப்பா. உம்மோடு நிறைந்து உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்படி இந்த ஜனங்கள் மரித்து அமேன் இந்த கிப்ரோத் அத்தாவா என்ற ஒரு இடத்துல அமேன் அவர்கள் மரித்த இடத்துக்கு கிப்ரோத் அத்தாவான்னு சொல்லி பெயரிடப்பட்டு அமேன் ஆசை கொண்டவர்கள் புதைக்கப்பட்ட இடம் மாறிச்சோ, நாங்கள் அப்படிப்பட்ட கிப்ரோத் அத்தாவை அல்ல, பரிசுத்த ஆவியின் பூரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அமேன் ஏசப்பா. நாங்கள் எங்களுடைய ஆசையினால் புதைக்கப்பட்டவர்களாய், ஆசையினால் மரித்து போனவர்களாய் அல்லாமல் பூரண ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று சுகத்துடன் வாழ கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. இப்பொழுதே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நீர் அவர்களுக்கு தந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கிரியை செய்ததற்காக நன்றி. கர்த்தர் அடியனை மறைத்து பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். தூசியும் குப்பையுமான என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி. கர்த்தர் நீர் மட்டும் பெருகணும், நான் சிறுகணும். கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.